நம்ம சேனல் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அதிகமான டிஸ்கஷன் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு நீச்சை சூஸ் பண்ணிவிட்டு அந்த நீச்சில் தொடர்ச்சியாக நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான பர்டிகுலர் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் மூலயமா ஏதோ ஒரு பிராண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கில் வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம தொடர்ச்சியாக அதிகமாக பேசக்கூடிய விஷயமா இருந்துட்டு வருது. நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் தான் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மணியை ஆன்லைன் மூலியமாக ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் இதே காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஈஸியாக டோபமைன்ஸ்க்கு அடிக்ட் ஆகக்கூடிய XYZன்னு நிறைய நமக்கு வேல்யூவே கொடுக்காத விஷயங்களும் இருக்குது. இந்த வேல்யூ கொடுக்காத விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டு எது நமக்கு வேல்யூ கொடுக்குமோ அந்தந்த விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் மிடில் கிளாஸாகவே இருந்தாலும் சரி, அதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக திருப்பி போட்டு தலைகீழாக திருப்பி போட்டு உங்களோட லைஃப்பை லக்ஸரியாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது. எப்போவுமே பொதுவாக சோஷியல் மீடியாவிலேருந்து மணியை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பேசியிருந்த நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலர் சோஷியல் மீடியாவை எடுத்து அந்த சோஷியல் மீடியாவில் எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உலகம் முழுக்க அதிகமான யூசர்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, அதில் எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் என்னென்னா, நம்ம வீடியோவை லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமில் நம்ம 2022 டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா 2 பில்லியன் யூசர்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டுமே 230 பில்லியன் யூசர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய வைடர் ஆடியன்ஸ் கொண்ட இன்ஸ்டாகிராமில் 1 பில்லியன் யூசர்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $1000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு டேட்டாஸ்லாம் சொல்லுது. இன்ஸ்டாகிராம் அதோட இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து பிராண்ட்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மைக்ரோ, மேக்ரோ, மெகா அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சுக்கிறாங்க. மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றவங்க 10,000லேருந்து 1 lakh வரைக்கும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 1 lakhல இருந்து 10 lakh அதாவது 1 மில்லியனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து மெகா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 lakh அதாவது 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய 2, 3, 4 யாராவனா இருக்கலாம், அவங்களெல்லாம் வந்து மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ட்டு வந்து பிராண்ட்லாம் வந்து அவங்கள பிரிச்சிடுறாங்க. பட் அதுக்காக எல்லாருமே 1 மில்லியன் யூசர்ஸ் வச்சுருக்கணும், ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த டைப் ஆஃப் நீச் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் உங்களுடைய கான்டென்ட் வந்து பெஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்கள் கான்டென்ட்க்கு என்கேஜ் பண்ணுறாங்க, உங்கள் வீடியோக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் கான்டென்ட் நீங்கள் கொடுக்குறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சராக இருந்த கூட thousands மணியை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கார்ல, அவர் வந்து ஒரே ஒரு போஸ்ட் போட்டால் அதுக்கான வேல்யூ வந்து 7 crore. அதே மாதிரி நம்ம ஊர் விராட் கோலி ஒரு போஸ்ட் போட்டால் அவருக்கான வேல்யூ வந்து 1 கோடி. என்னடா இது, ஒரு போஸ்ட்டுக்கு 1 கோடியா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதில் என்ன விஷயம்னா, பிராண்ட் எல்லாமே பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்களுடைய பிராண்டை வந்து எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், ஒரு இன்ஃப்ளூயன்சரால் எவ்வளோ பேரை அவங்க பிராண்டை ரீச் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு மட்டும்தான் ஒரு பிராண்டு பார்ப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் ஆடியன்ஸ் இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஆடியன்ஸை வந்து பில்டப் பண்ணுறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது. இப்போது நீங்கள் அதுக்காக நீங்கள் போய் கிரிக்கெட் விளையாடணும் இல்லை ஃபுட்பால் விளையாடணும்னு கிடையாது. இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துறையில் நீங்கள் இருப்பீங்கள்ல, அந்த துறையில் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கில் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ நீங்கள் போடுற நீச் வந்து உங்கள் பிராண்டுக்கு ஏதாச்சும் ரிலவெண்ட்டாக இருக்கும்போது அந்த பிராண்ட் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் பின்னாடி வந்து ஒரு பெரிய மணியை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். பட் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாகலாம் கிடச்சிட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும் உங்கள் ஆடியன்ஸ்க்கு. நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் போடணும். நீங்கள் என்ன டைப் ஆஃப் கான்டென்ட் வேணாலும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ போடலாம், ஆடியோ இல்லைனா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கூட நீங்கள் நிறைய நோட்ஸ்லாம் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஆனால் பட் உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து அது வேல்யூ கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக நீங்களும் மணி மேக்கிங் அப்படின்ற அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இன்ஸ்டாகிராமில் பணம் சம்பாதிக்க 3 வழி தேவைப்படுது. Number 1 reach, Number 2 engage audience, Number 3 influence. Number 1 get paid for sponsored post. ஸ்பான்சர்னா ஒன்றும் இல்லை, அதுதான் பிராண்ட். இப்போது ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை நீங்கள் பில்டப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான செட் ஆஃப்
ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த நீச்சுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அவங்களுடைய பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக. ஐ மீன் இப்போ பியூட்டி டிப்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை நியூட்ரிஷன் டிப்ஸ் கொடுக்குறீங்க, எக்ஸசைஸ் டிப்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை ஃபுட்டை பற்றி பேசுகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு கான்டென்ட்டை வந்து நீங்கள் டைப் ஆஃப் கான்டென்ட் நீங்கள் போட்டு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பிராண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று உங்களுடைய பர்சனல் மெயிலுக்கு வந்து இமெயில் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணி எங்களோட பிராண்டுக்கு ப்ரொமோட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க. நான் சொன்ன அதே மெத்தட் தான். மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்னால் உங்களுக்கான பெய்டு வந்து இந்த மாதிரி இருக்கும், மெகா, மேக்ரோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை பொறுத்து அவங்க உங்களுக்கு பே பண்ணி அவங்களுடைய ஸ்பான்சர்ட் ஆட் வந்து உங்களுடைய சோஷியல் நெட்வொர்க்கில் போட சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடும்போது அதுக்கான பேமெண்ட் வந்து அந்த பிராண்டே உங்களுக்கு டைரெக்டாக பே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளே நிறைய பார்ப்போம், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வீடியோ போடும்போது அந்த வீடியோவில் திடீர்னு ஒரு பிராண்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஸ்பான்சர்டு ஆட்ஸ். ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சு எப்பவுமே ஒர்க் பண்ணணும். இப்போது நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்போவுமே அவங்கள மிஸ்லீடிங் பண்ணுற மாதிரி எந்த ஸ்பான்சர்ஸுமே நம்ம எடுக்காமல் பண்ணுறது உங்களுக்கும் உங்கள் ஆடியன்ஸுக்குமான ட்ரஸ்ட்டை வந்து இன்னும் பில்டப் பண்ணுற விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ஸ்பான்சர் எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் அதை நீங்கள் வேணான்னு சொல்கிறது உங்கள் ஆடியன்ஸுக்கு உங்களுக்கான ட்ரஸ்ட்டை வந்து அதிகமாகும். நம்பர் 2, ப்ரொமோட் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். இதுவும் ஸ்பான்சர்டு போஸ்ட் மாதிரி தான், பட் ஒன்லி டிஃப்ரெண்ட். மக்கள் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் காசு. அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு பிராண்டுமே அவங்களோட ப்ராடக்ட்டை மக்களை வச்சே சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கின ஒரு கான்செப்ட் தான் இந்த அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்றது. இதில் என்னென்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிராண்டோட ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஃபாலோவர்ஸ்க்காக ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்காக ஒரு கூப்பன் கோடோ இல்லைனா ஒரு லிங்கோ வந்து அந்த பிராண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த லிங்கை யூஸ் பண்ணி யாராச்சும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை வாங்கினாங்க அப்படின்னா, உங்கள் மூலியமாக ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பொருளை வாங்குறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு கமிஷனை அந்த கம்பெனி மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் அஃபிலியேட்டட் ப்ரோக்ராம். நம்பர் 3, இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸ். இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரே க்ரியேட் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஷாப் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்லாம் வெப்சைட் மூலியமாக சேல் பண்ணுவோம். ஆனால் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் காமர்ஸ்க்காக ஒரு ஸ்டோரே க்ரியேட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டில் போயிட்டு அதுக்கான செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் ஸ்டோர்ஸ் க்ரியேட் பண்ணி அது மூலிமா உங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய பொருளை வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பணம் சம்பாதிக்கணும் இல்லை மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, முதல்ல எடுத்தோன்னே 3 டைப்பில் வந்து அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட். இதில் பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுடைய எந்த இதுவுமே மானிட்டைஸ் ஆகாது. பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் கிரியேட்டர் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் ஒரு கிரியேட்டராக வரணும் அப்படின்னா, முதல்ல எடுத்தோன்னே உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட்டர் அக்கௌண்ட்டாவோ இல்லை வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாவோ மாற்றிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியப்படுத்துறது இல்லை ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரிஸ் மூலயமா பண்ண முடியும். அப்புறமா நீங்கள் போடுற வீடியோ கான்டென்ட் மூலயமா பண்ண முடியும். எக்ஸ்ப்ளோர் டேப்னே ஒரு டேப் இருக்குது. அதுக்கப்புறமா ஷாப் டேப் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. இது மூலயமாலாம் உங்களுடைய ஸ்டோரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு கிளாத்திங் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கிளாத்திங் சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக எடுத்துகிட்டு அதை அந்த ஸ்டோரிஸ்லையோ இல்லை வீடியோஸ்லையோ மேக் பண்ணி நீங்கள் போடலாம். அதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் 5 ப்ராடக்ட் டேக் வந்து பண்ண முடியும். உங்கள் ப்ராடக்ட் சம்மந்தமாக 5 டேக் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான சேல்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 4, யுவர் ஓன் கான்டென்ட் மானிட்டைசேஷன். ஜஸ்ட் லைக் யூடியூப் மாதிரி தான், உங்களுடைய ஓன் கான்டென்ட்டை மானிட்டைஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். இன்ஸ்டாகிராமில் மற்ற வே ஆஃப் மணி மேக்கிங் எல்லாமே வந்து ஒரு பிராண்டோ இல்லை இன்டைரக்டாவோ பணம் சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து உங்களோட ஓன் கான்டென்ட்டுக்கு இன்ஸ்டாகிராமே டைரெக்டாக பே பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இந்த ஓன் கான்டென்ட் மானிட்டைசேஷனுக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு சில கிரிட்டீரியா வச்சுருக்காங்க. அதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடும். ஃபைனலாக மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆனவங்க 5 வகையில் இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்க முடியும். இன்ஸ்டாகிராமே பே பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் 4 மெத்தட் மட்டும்தான் இந்தியாவில் அலௌடு. ஒரு மெத்தட் வந்து இந்தியாவில் அலௌடு இல்லை. அது என்னென்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஸ்ட்ரீமிங் ஆட்ஸ், அதாவது நீங்கள் போடுற வீடியோக்கு இடையில வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த ஸ்ட்ரீமிங் ஆட் மூலிமா சம்பாதிக்க முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலிமா சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறமா லைவ் போகிறவங்களுக்கு தெரியும், லைவ் பேட்சஸ் மூலிமா மணி ஏர்ன் பண்ண முடியும். அதாவது லைவ் போகும்போது அதில் 3 விதமான ஹார்டின் வந்து பை பண்ண முடியும் ஃபாலோவர்ஸால். அந்த ஃபாலோவர்ஸ் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் அந்த ஹார்டினை வந்து பை பண்ணி உங்களுடைய கிரியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அதன் மூலியமாகவும் சம்பாதிக்க முடியும். அப்புறம் போனஸ், அப்புறமா ப்ரொஃபைல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு 5 மெத்தட் மொத்தம் இருக்குது. அதில் ப்ரொஃபைல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு கிடையாது. மெயினாக யூஎஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது இப்போதைக்கு எனேபிளாக இருக்குது. இந்தியாவில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு 4 மெத்தடில் இன்ஸ்டாகிராம் மூலயமா ஓன் கான்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும்.
நம்பர் 5, become an Instagram coach or consultant. இந்த மெத்தட்ல நீங்க அவுட் ஆஃப் இன்ஸ்டாகிராம்ல இருந்து கூட சம்பாதிக்க முடியும். இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ ஆர் ஃபுட் ஆர் டிராவல் பிளாகர் ஆர் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். இதுல ஏதோ ஒரு மீடியம்ல நீங்க ஒரு பர்டிகுலர் நீச்சில் வந்து ஸ்பெஷலிஸ்டா இருந்தால் மட்டும் போதும். நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் நீச்சில் இருந்து ஒரு பிளாக் எழுதலாம், இல்லைன்னா ஒரு ஆர்டிகல்ஸ், இல்லை ஒரு இ-காமர்ஸ் புக் எழுதி அதை வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு செல் பண்றது மூலமா யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி. நம்பர் 6, அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட். அதாவது கொலாபரேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். உங்ககிட்ட ஓனா பிராண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நிறைய சின்ன பிராண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கொலாபரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு கிரியேட்டர்ஸ் தேவைப்படுவாங்க, அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேவைப்படுவாங்க. அவங்க கூட கொலாபரேட் பண்ணி வீடியோவோ போஸ்ட்டோ போட்டு அவங்க நீங்கள் டேக் பண்ணுறது மூலயமாவும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு வந்து அவங்களுடைய ப்ரொஃபைலுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வரணும், அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ் கூட டைப் வச்சு கொலாபரேட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கும் ஒரு சின்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த சின்ன கம்பெனிஸ் கூட கொலாபரேஷன் பண்ணும்போது அவங்க மணி தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக பண்ணணும் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய சர்வீஸ் என்ன பண்ணுறாங்களோ அதில் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக கூட பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொலாபரேஷன் கூட பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம் மூலயமா இந்த 6 வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த 6 மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை. இன்ஸ்டாகிராம் மணி மேக்கிங் அப்படின்றது ஈஸிலாம் இல்லை, ஆனால் இதை விட ஈஸியான மெத்தட் மணி மேக்கிங்க்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இதை மணி மேக்கிங்காக பண்ணாமல் ஒரு ஹாபியாக எடுத்து பண்ணோம் அப்படின்னா அது பின்னாடி ஒரு மணி மேக்கிங் ஆப்ஷனாக வந்து நிற்கும் அப்படின்றது தான். ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பிடிக்காத விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லலை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த நீச்சிலேருந்து நிறைய கான்டென்ட்டை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி போட முடியும். எப்பயுமே நம்ம நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம், நிறைய கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். யாரோ ஒருத்தருங்க கிரியேட் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு இருப்போம். நம்ம எந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸாக இருந்தாலும் அதில் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ தான் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம். ஸோ கன்சியூம் பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிரியேட்டராக மாறணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இதில் நம்ம ஒரு கிரியேட்டராக மாறது மூலயமா we can make lot of money அப்படின்னும் போது நம்ம ஏன் கிரியேட்டராக மாறக்கூடாது? ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மணி மேக்கிங் ஆப்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற பல விஷயங்களை வந்து நம்ம சேனலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி வேறு டாபிக் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த டைப் ஆஃப் கான்டென்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.